எல்லாம் நாசப்படுத்தி தண்ணியெல்லாம் சாக்கடையா மாற்றி இந்த தண்ணியெல்லாம் வீணாக்கி நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். கர்நாடகா கிட்ட தண்ணியை விடுடா விடுடா விடுடான்னு சண்டை போடுறோம், பிச்சை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம தமிழர்களை அவன் துன்புறுத்துறான். இதுக்கு நீதிமன்றம் போகிறோம், அதுக்கப்புறம் நீதிமன்றம் நடுவர் மன்றம் போகிறோம். அவங்க தீர்ப்பு வழங்கி அந்த தண்ணியை அவன் கொடுக்க மாட்டான். அவன் தண்ணி எப்போ கொடுப்பானா மழை காலத்தில் மிச்ச நீர் வருது பார், அந்த தண்ணி தான் அவன் திறந்து விடுறான். கணக்கு மட்டும் ஒரு 177.25 டிஎம்சி ஒரு வருஷத்துக்கு அவன் கொடுக்கணும். அந்த தண்ணியை ஒரே மாசத்துல நம்ம கொடுத்துட்றோம். அந்த தண்ணியை தேக்கி வைக்கிற இடம் இருக்கா நமக்கு? போனேன், இந்த அடிவாரத்தை போனேன். அது டேனிஷ் பேட்டை பகுதி. டேனிஷ் பேட்டைன்னா என்ன தெரியுங்க? டென்மார்க்குன்னு ஒரு நாடு இருக்குது ஐரோப்பாவில். அங்கிருந்து வந்தவர்கள் இங்கே பகுதியில் கொஞ்ச நாளுக்கு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் டென்மார்க்காரங்க கொஞ்ச நாள் இருந்தான். அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் கொஞ்ச நாள் வந்தான். அப்புறம் பிரெஞ்சுக்காரன் கொஞ்ச நாள் வந்தான். அப்புறம் வெள்ளைக்காரனா இங்கிலீஷ்காரன் கொஞ்ச நாள் வந்தான். இப்போ எல்லாம் போய் கொள்ளைக்காரங்க இருக்காங்க. வெள்ளைக்காரனே பரவாயில்ல, ஏதோ டேமை கட்டிட்டு போனோம். வெள்ளைக்காரன் மட்டும் அந்த மேட்டூர் டேம் கட்டுறதுனா இவனுக்கு அது கூட கட்டிட மாட்டானுங்க. என்னோட நோக்கம் என்ன? ஒவ்வொரு பகுதிக்கே நான் போயிட்டு வரேன். எனக்கெல்லாம் வயிறு எரியுது ஒவ்வொரு பகுதியா பார்த்து. திமுக என்னைக்கு தமிழ்நாட்டில் கால வச்சாங்களோ, 67 வச்சாங்களோ, அன்னிலேருந்து ஒவ்வொரு ஆறா செத்துக்கிட்டு வருது, சாகடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆறு என்னடா ஆத்த சாவடிக்க முடியுமான்னு கேட்பீங்க. பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஆறு, நல்ல குடிநீர், சுவையான குடிநீர் கிடைக்கின்ற ஆறுகள் 67 திமுக ஆட்சி வச்சாங்க. தமிழ்நாட்டில் முதல்ல ஆற்ற சாகடிச்ச ஆறு எந்த ஆறு தெரியுமா? சென்னையில் இருக்கிற கூவம் ஆறு. இன்னைக்கு கூவம்னு ஒரு ஆறு இல்லை, கூவம் சாக்கடை. அந்த சாக்கடைய ஆறா இருந்தது எப்போ? 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு. நீனு ஓடிச்சு, தண்ணியை குடிச்சாங்க, அந்த தண்ணியை வச்சு கோயிலில் பூஜை பண்ணாங்க. இன்னைக்கு கூவம் சாக்கடையா மாறிடுச்சு, மாத்திட்டாங்க. அடையார் ஆறுன்னு ஒரு ஆறு, அழகான ஆறு. அது அன்னைக்கு அடையார் சாக்கடையா மாத்திட்டாங்க. வைகை ஆறு, நம்ம எத்தனையோ பாடுலாம் இருக்கு, பாண்டிய மன்னர்கள் வரலாறுலாம். இன்னைக்கு வைகை ஆறு இல்லை, வைகை சாக்கடை. தாமிரபரணி ஆறு, தாமிரபரணி சாக்கடையா மாறிடுச்சு. நொய்யல் ஆறு, நொய்யல் சாக்கடையா மாறிடுச்சு. சரபங்கா ஆறு, சரபங்கா சாக்கடை. அதுக்கு பிறகு இன்னொரு மிக அழகான பேர் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாறு அது எங்க போகுதுன்னு தெரியுமாமா? சேலம் போனீங்க இல்லை? சேலம் போறீங்க, சேலம் போயிருக்கீங்களா? டவுனுக்கு, டவுன் பஸ் ஸ்டாண்ட் பதில் ஒரு சாக்கடை ஒன்று ஓடும். அந்த சாக்கடை தான் திருமணி முத்தாறு. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. சேலத்தில் அதோட ஒரு பெரிய சாக்கடை இருக்கு. அது சாக்கடை பத்தி பேசுவாங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு ஆறையும் சாக்கடையாக மாற்றுகின்றது தான் திராவிட மாடல். இந்த மாடல் வேணுமா? இந்த மாடல் வேணுமா? யாருக்காவது வேணுமா இந்த மாடல்? நம்ம இயற்கை வளங்களை நாசப்படுத்தி நம்ம இயற்கை கொடுத்ததெல்லாம் நம்ம காப்பாற்றணும் ஐயா. நம்ம இடையில வந்தவர்கள் அவ்வளவுதான். நமக்கு முன்பு 1000 ஆண்டுகள் நம் முன்னோர்கள் இந்த மண்ணில் மகிழ்ச்சியா வாழ்ந்தார்கள். இதுல இந்த தண்ணி சரபங்கா நதியில தண்ணியை குடிச்சாங்க, விவசாயத்தை பயன்படுத்தினாங்க. நம்ம நோக்கம் என்ன? வருகின்ற 1000 ஆண்டுகள் நம் சந்ததியினர்கள் இந்த தண்ணியை பயன்படுத்தணும். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா பருவம் மாறிட்டு வருது, இன்னும் மோசமா போகுது. இப்ப இன்னும் அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு மழை வரும், அதன் பிறகு மழையே வராதுன்னு சொல்றாங்க. அப்ப இருக்கின்ற சூழலில் நம்ம என்ன செய்யணும்? இது போன்ற நதிகள், சரபங்கா நதியில ஒரு அணையை கட்டுங்க. தடுப்பணை வேண்டாம் எனக்கு, அணை கட்டணும். ஒரு டேம், எங்க அடிவாரத்தில் அங்க இருக்கிற டேம் ஒன்று கட்டணும். அந்த அணையை கட்டினா போதும், உங்க சுத்தி வட்டாரத்தில் எல்லா ஏரியிலும் நிரப்பலாம். எல்லா ஏரியிலும் நிரப்பணும். நிரம்பிச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? உங்க ஊர் ஏரி நிரம்பிடுச்சுன்னா, நம்ம ஏற்காடு தண்ணியிலே உங்க ஏரி நிரம்பிடுச்சுன்னா, உங்க வீட்டு கிணத்துல தண்ணி கிடைக்கும், உங்க வீட்டு போர்ல தண்ணி கிடைக்கும். நீ கவர்மெண்ட் போய் எனக்கு தண்ணி விடு, என் ஊர்ல டேங்க் கட்டுனா வேண்டாம்.
உன் வீட்டுல கிணத்துல தண்ணி கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு டேமை கட்டி அந்த தண்ணிய எல்லா ஏரிக்கும்